வணக்கம் நண்பர்களே. சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் செலியன் தோலை கெட்டி வச்சு உரிக்கிறாங்க நம்ம சண்முகம். இவர் தான் அந்த சமுத்திரபாண்டி நம்ம பாண்டியம்மாவை கொன்னதுக்கு சாட்சி. இவனை கெட்டி வச்சு இழுத்தெடுத்தாலே கண்டிப்பாக உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு செலியனை இழுத்தெடுத்து கொண்டு போய் கெட்டி வைக்கிறாங்க. உண்மையை சொல்ல போறியா, உன் மண்டையை உடைக்கட்டா அப்படின்னு நம்ம சண்முகம் கேட்க நேரம், ஆமாம் நான் சொல்லிடுறேன். அந்த பாண்டியம்மா இந்த அங்கே உங்கள் வீட்டில் இருந்து தப்பி இங்கே சமுத்திரபாண்டி கூட்டிகிட்டு வந்தார்ல, வந்த உடனே இங்கே அண்ணனுக்கு நகையெல்லாம் எடுத்து அவளத்தையும் அள்ளி கட்டிட்டு போக போனால் அப்போ தான் சமுத்திரபாண்டி கோவம் தள்ளி விட்டார். அதில் செவரில் முட்டி கீழே விழுந்துட்டார். அதை கெட்டி இங்கே கொண்டு போட்டு பழிய உங்கள் மேலே திசை திருப்புறாரு. என்னை விட்டுரு சண்முகம், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் கொன்னதெல்லாம் அந்த சமுத்திரபாண்டியை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் இனி என்ன சமுத்திரபாண்டி என்ன விட போகிறது இல்லையே அப்படின்னு நினைக்கிறா. நீ பயப்படாதடா, நீ சரியா, நீ தப்பிச்சிட்ட, ஏன்னா நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்டா பார்த்தியா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சண்முகம் கேட்குறாங்க, சொல்லுறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா இனி அந்த சமுத்திரபாண்டியன் ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பான் சரியா, அதனால அவன் ஒன்றை கையை வைக்க முடியாது, நீ தைரியமாக போ அப்படின்னு இந்த விஷயத்த நீ இப்போவே முத்துப்பாண்டிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு முத்துப்பாண்டிக்கிட்ட செலியனை கூட்டிகிட்டு போய் உண்மையை கக்குறாங்கங்க. நம்ம சமுத்திரபாண்டியை கைது செய்து ஜெயிலில் அடைக்கிறாங்க முத்துப்பாண்டி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு தான். பாண்டியம்மாவை யார் கொன்று இருப்பா, என்னை விட்டால் நானே கையை வச்சு கழுத்தை நெரிச்சு கொன்று இருப்பேன், ஆனால் அவள் அதுக்குள்ளே இறந்துட்டா அப்படின்னா என்னை விட பெரிய எதிரி இந்த பாண்டியம்மாக்கு வேறு யார் இருக்க முடியும்? இருக்கவே இருக்காது. இந்த சமுத்திரபாண்டியை தான் கொன்று இருப்பான். சமுத்திரபாண்டியை அந்த பாண்டியம்மாவை அடித்து வெளுத்து வீட்டை விட்டு துரத்தி விட்ட வேண்டானா? அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக ஏன் சமுத்திரபாண்டியை கொன்று இருக்கக்கூடாது, அவன் தான் கொன்று இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சண்முகம் நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த சமுத்திரபாண்டிய வாயால் உண்மையை எப்படி வெளியே வர வைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் தான் நம்ம முத்துப்பாண்டி நம்ம சண்முகத்தை ஃபோன் போட்டு கூடுறாங்க. இங்கே வா, உன்கிட்ட பேசணும். என்னல எதுக்குல இப்போ என்ன வர சொல்லியிருக்கா? இந்த பாண்டியம்மா கொலகேசு தான் மர்மமாக இருக்குது, அவளை யார் கொன்று இருப்பா? வேலை ஏல சந்தேகமே படாத உன் அப்பந்தான் கொன்று இருப்பான். எங்கள் அப்பன் எதுக்காகல கொல்லணும் அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் அவன் தான் உங்கள் பாண்டியம்மா ஏற்கனவே வீட்டை விட்டு அடித்து வெளுத்து விரட்டி விட்டவன் தானே. அப்படி இருக்க நேரம் அவனுக்கு கொல்லதுக்கு என்ன காரணம் தேவை? அவள் செய்த செயலுக்கு எல்லாரும் கொல்ல தானே நினைப்பாவ. என்னை விட்டால் நானே கொன்று இருப்பேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க அப்பே முந்திட்டாமல அப்படின்னு அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டிக்கிட்ட நம்ம சண்முகம் சொல்கிறாங்க. அப்போந்தான் ஏல அவள் கொலை கேஸில் ஒரு மர்மம் இருக்குது, நம்ம அவளை காணோன்னு தேடிட்டு இருந்தோம்ல, அந்த நேரம் எங்கள் அப்பா அங்கே தானே இருந்தான், அந்த நேரம் தான் அவள் கொன்று இருக்க யாரோ அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லுதுட. அதனால எப்படி இதில் மர்மம் இருக்குன்னு தெரியல, அதுலேயும் தலையில் அடிபட்டு தான் அவள் இறந்துருக்கா. இது சந்தேகமே இல்லை, அப்போ கொலை தானே? ஆமாம் கொலை தான். அப்படி கொல்லணும்னா உன் அப்போ தான் செய்திருக்கணும், செய்துக்கிட்டு என் மேலே திருப்பலான்னு இருப்பான், ஆனால் விடக்கூடாதுல, எப்படி அவனை சிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்க நேரம் தான் நம்ம சண்முகத்துக்கு மைண்டில் செலியன் ஞாபகம் வராது. அந்த செனியை எப்போ பார்த்தாலும் அந்த சமுத்திரபாண்டியனுக்கு எடுப்பிடியில். அப்போ அந்த செலியனை பிடிச்சி கெட்டி வச்சு தோலை விரிச்சா கண்டிப்பாக உண்மை வெளியே வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக செலியனை பிடிச்சி அடித்து வெளுத்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சண்முகம் நினைக்கிறாங்க. அதோட நம்ம சமுத்திரபாண்டிக்கு கூட இருக்க செலியன் தனியாக நம்ம சண்முகத்தை கிட்ட சிக்கிறாங்க. நம்ம செலியனை கெட்டி இழுத்து தோலை உரிக்கிறதுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. சண்முகம் என்னை விட்டுரு, எனக்கும் அந்த பாண்டியம்மா சாவுக்கும் என்ன காரணமும் கிடையாது, நான் கொல்லலை விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொல்லலை, ஆனால் கொலை செய்தவே உனக்கு தெரியும்ல, கொலை யார் கொலை பண்ணுனா, நீ அதை உன் வாயால் எடுக்கிறதுக்கு தாம்ல நான் இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல செலியனை கெட்டி வச்சு வெளுத்து எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அடி தாங்காமல் நம்ம செலியை உண்மையை சொல்லுறாங்க. ஆமாம் இது சமுத்திரபாண்டி ஐயா தான் கொன்னது, நான் பார்த்தேன், எதுக்குல அவன் கொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல சொந்த அக்காவே கொல்லது அளவு சமுத்திரபாண்டி இருக்கானா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், அண்டு உங்கள் வீட்டில் இருந்து தப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்தோம்ல, அப்போ தான் நகைப்பட்டிக்குள்ளே கையை வச்சு அவ்வளோ நகையும் எடுத்து இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரேன். இதெல்லாம் எனக்கு, நீ இதெல்லாம் கோயிலேருந்து திருடி தானே கொண்டு வந்திருக்க
அப்படின்னு வந்து நம்ம பாண்டியம்மா கேட்டுங்க. அதுக்கு வந்து நான் திருட்டுனேலாம், அது எனக்கு தான் சொந்தம், இதெல்லாம் அந்த அம்மனுக்கு மேலே கிடத்த நகை தானே, இதெல்லாம் எனக்கு இருக்கட்டு அப்படின்னு வந்து அது எடுக்க நேரம் தான் வாக்குவாதம் முத்தி சுவரில் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் மூச்சு முடிஞ்சு நின்று போச்சு அப்படின்னு வந்து செலியன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும், ஓ சமுத்திரபாண்டி நீ தான் இதை செய்தியா, வசமாக சிக்கின மாமனாரே, உனக்கு ஆப்பு வச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா நகையெல்லாம் இருக்குதா, அப்போது சமுத்திரபாண்டியன் வீட்டில் நிறைய நகையெல்லாம் இருக்குது, எல்லாம் கோயில் நகை, அதெல்லாம் திருட்டி வச்சுருக்கான், அவ்வளோதானே. இனி அவனுக்கு சீனை வெளியே வர விடாமல் பண்ணிடுவேன். சொந்த மாமனாரை என்ன வெறும்பையன்னு சொன்னியல்ல, நீ இப்போ உள்ளுக்க போய் ஈரோம், இதுதான் உமக்கு நல்ல இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் வந்து நினைக்கிறாங்க. அதோட முத்துப்பாண்டியை வந்து வர சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த பாரு செல்லியன் அவன் வாயால் உண்மையே சொல்லிட்டான், இப்போ உண்மையெல்லாம் உனட்ட சொல்ல போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் தான் நம்ம செல்லியன் முத்துப்பாண்டிட்ட நடந்ததெல்லாம் சொல்லாங்க. உங்கள் அப்பா தான் இதுக்கு காரணம், பாண்டியம்மாவை வந்து கொலை பண்ணது உங்கள் அப்பா தான். அவர் பாண்டியம்மாவை சண்முகத்துக்கு வீட்டு பின்னாடி இருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து எப்படியாவது அந்தமானுக்கு போய் உன் மக கூட சிட்டிலாவு வாழு அப்படின்னு வந்து நாங்கள் சொன்னாவ. அப்போ தான் வந்து அது நான் போகிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு நீ தர வேண்டியதெல்லாம் தந்து ஒதுக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்னது உனக்கு தர வேண்டியது, சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்தாரு. பணம் எல்லாம் காணாது அப்படின்னு வந்து நகைப்பட்டியிலே கையை வச்சு, இது சாமி நகை, அந்த கோயிலில் திருடினது இந்த கோயிலில் திருடினது அவ்வளோத்தையும் அது கெட்டி கொண்டு பார்த்து அப்போ தான் வந்து சமுத்திரபாண்டிக்கு கோவம் வந்து அவர் செவரில் பிடிச்சி தள்ளி விட்டார். அது செவரோடு செறிஞ்சு உயிரை விட்டுடுச்சு, கொஞ்ச நேரத்தில் உயிரை போயிடுச்சு. அதோட உங்கள் வீட்டில் கொண்டு வந்து போட்டு உங்களை சிக்க வைக்கலான்னு தான் சாக்கிலெல்லாம் கெட்டி பார்த்தோம். அப்போ தான் நீங்கள் வந்து நைட்டில் காரில் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து எங்களை தேடிட்டு இருந்ததெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அதோட இந்த இடத்துல காட்டிலே கொண்டு போட்டுடலான்னு அங்கே கொண்டு போட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது போதும்ல, எங்கள் அப்பனுக்கு தோலை உரிக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி வந்து தன்னோட அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் உள்ளுக்கதெல்லாம் நம்ம சண்முகத்தோட கை கோர்த்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட வந்து ஆடி போய் நிற்கிறாங்கங்க நம்ம சமுத்திரபாண்டி. நம்மளை வந்து இந்த வயசான காலத்தில் நம்ம பையன் கையாலே நம்ம உள்ளுக்க போகிறோம், அதுவும் வந்து நம்ம இனி என்ன பண்ணோம், ஜெயிலுக்குள்ளே நம்ம கஷ்டப்பட போகிறோம்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அப்போ தான் சமுத்திரபாண்டியனுக்கு சட்டை பிடிச்சி நம்ம சண்முகம் கேட்குறாங்க, மாமனார நீனே உன் அக்காயை கொலை பண்ணேன்னு உன் அல்லக்கே அந்த செலியனே அவனுக்கு வயலை சொல்லிட்டான், உமக்கு நீ இங்கே என்ன வேலை, ஜெயிலுக்கு போங்க, உங்கள் பையன் முத்துப்பாண்டியே உங்களை ஜெயிலுக்குள்ளே போய் வந்து கம்பி என்ன வைப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம பாக்கியம் பார்த்து அரண்டு, ஏழை சண்முகம் என்ன சொல்ல, அந்த பாண்டியம்மாவை கொன்னது இவரா அப்படின்னு வந்து என்ன வேணும் தான், அவளை கொல்ல வேண்டியதான், ஆனால் இவர் கையாலே சாவான்னு நான் நினைக்கல சண்முகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இவர் தான் வந்து கொன்னிருக்காரு, என்ன கொடுமையெல்லாம் படுத்திச்சு, இப்போ இவர் கையாலே செத்துருக்கா அந்த பாண்டியம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிற நேரம், இனி பேச்சு என்னத்துக்கு, குற்றத்தை ஒத்துட்டு உன் மாப்பிள்ளையே ஜெயிலுக்கு போக சொல்லு அப்படின்னு வந்து நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அவரை பிடிச்சி இழுத்துட்டு போங்கல அப்படின்னு வந்து நம்ம பாக்கியமே பிடிச்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். நம்ம முத்துப்பாண்டி இழுத்து தர நீ சமுத்திரபாண்டியனை ஜெயிலுக்கு கொண்டு கம்பி எண்ணெய் வைக்கிறாங்க.